ஹாய் காய்ஸ், இது என்னோட ஃபர்ஸ்ட் டே இன் மை லைஃப் vlog. அதுவும் ஒரு ஸ்பெஷல் டே அன்னைக்கு எடுத்தது. இது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை அன்னைக்கு தான். காலையிலேயே விறுவிறுப்பாக தலை குளிச்சுட்டு காலேஜ் கிளம்ப ஆரம்பிச்சாச்சுங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி எடுக்கிறேன். ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. ஏதாச்சும் மாற்றணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். காலேஜ் கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அன்றைக்கி நான் லஞ்ச் எடுத்துகிட்டு போகல. நான் அம்மா மத்தியானம் தான் சமைப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு மிரர் வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. தலை சுத்தமாக காயவே இல்லைங்க. வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு நான் பாட்டுக்கு எங்கிட்டோ பார்த்துட்டு ஐடி கார்டை போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. இனி பஸ் ஸ்டாண்ட் போய் பஸ் ஏறி போக வேண்டியதான். பஸ் ஸ்டாண்டுக்கும் வந்தாச்சுங்க. பஸ்ஸே கொஞ்சம் நேரம் வரல. அதுக்கப்புறம் அப்பாடின்னு எப்படியோ ஒரு பஸ் வந்துருச்சு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எங்கள் காலேஜ் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். பஸ்லேயும் ஒரு சீட்டு கிடச்சிச்சு. ஏறி உக்காந்தாச்சு. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும், இல்லை உங்கள் ஒப்பீனியன் என்ன பார்க்குறவங்க நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு தெரியல, நான் பாட்டுக்கு சும்மா எடுத்து போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பஸ்ஸில் உட்காந்து போகிற டைம் தாங்க அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போவோம். ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி. ஆனால் எப்போவுமே டெய்லி ஒரே வழியாக தான் போயிட்டுருப்போம். பஸ் ஸ்டாண்டுக்கும் வந்தாச்சு. இனி நடந்து போகணும். நாங்கள் உள்ள மேல் பாலத்தில் இறங்குவோம், வெளியே போகணும். இனிமேட்டு நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது டிஎம்கேவோடது தாங்க இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டிவிகே மாறினால சி ஜோசப் விஜய் என்னும் நான் அந்த போர்டு வச்சுருக்காங்க. இதுதான் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுங்க. நீங்கள் பார்த்ததுலனா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே காலேஜுக்கு நடந்து போயிட்டு இருந்தோம். காலேஜுக்கிட்டேயும் வந்தாச்சு. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இருக்குங்க. ஆனால் நான் இதை எடுத்தது ஒரு 3 மணி நேரம், எடிட் பண்ணது ஒரு 3 மணி நேரம். அவ்வளோ இதுக்கு பின்னாடி தாங்க இந்த வீடியோ இருக்குது. ஃபைனல் இயர் வந்ததுக்கப்புறம் எதுக்கு காலேஜுக்கு போகிறோன்னே தெரியாமல் தாங்க போகிறோம். அங்கே போய் பாதி பீரியட் பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட், அதாவது நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம் பிளேஸ்மெண்ட் ட்ரைவுக்கு. இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமே போயிட்டனால யாருமே கிளாஸ்க்கு வரல. அதுக்கப்புறம் நான் நூடுல்ஸ் கொண்டு போயிருந்தேன். அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். தலை காயாதனால அப்படியே சும்மா போட்டுட்டு வந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு தலை சீவி விட்டா. ஆப்டிடியூட் போட்டு நோட்டு தீர்ந்து தாங்க மிச்சம். ஆனால் ட்ரிக்கியான சம்ஸ்லாம் பார்த்தா ஒன்றும் சுத்தமாக புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் லஞ்சு கொண்டு போகலான்னு சொல்லிட்டு மதியானம் கேன்டீன் போயிருந்தோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எங்கள் கேன்டீன் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன். ஸோ அதனால் நான் சப்பாத்தி தான் வாங்கி சாப்பிட்டேன். வர எனக்கு இந்த சப்பாத்தியே சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குதுங்க. எப்போவுமே லஞ்ச் எடுத்துகிட்டு வரலன்னா சப்பாத்தி தான். அதுக்கப்புறம் அதையும் சாப்பிட்டுட்டு கிளாஸுக்கு கிளம்பலான்னு பார்த்தோம். சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸையும் வாங்கிட்டு போயாச்சுங்க. ஒரு 4 பீரியட் அட்டென்ட் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு. இடையில நான் எதுவும் வீடியோ எடுக்க முடியல. இந்த கூட்டத்தெல்லாம் கடந்து வெளியே போகிறது தாங்க அவ்வளோ ஒரு பெரிய டாஸ்க்கே. காலேஜ் போகிறத விட இந்த வெளியே வரது தான் பெரிய டாஸ்க்கு. அதுக்கப்புறம் வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து பஸ்ஸும் ஏறியாச்சு. டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சாச்சுங்க. மார்னிங் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இறங்குவோம். ஈவினிங் எங்கள் காலேஜ் வாசல்லே பஸ் நிற்கும். அப்புறம் ஏறியாச்சு. பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு வந்தனால தாங்க எங்களுக்கு இப்படி இருக்குது, இல்லைனா எங்களுக்கு பஸ்ஸே கிடைக்காது. இந்த பாலம் உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லுங்கள். திருச்சியில் இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் இந்த பாலத்தை நகர்த்தி வச்சுருக்காங்க. என்னமோ முடிஞ்சிரும்னு சொல்கிறாங்க, பட் தெரியல. அன்றைக்கி அமாவாசைனால பார்த்தீங்கன்னா வீட்டில் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்துச்சு. வடை, பாயாசம் அதெல்லாம் இருந்துச்சு. நான் பாயாசம் சாப்பிட்டு கோயில் கிளம்பிட்டேன். கோவில் கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. மேகம் அப்படி இருந்துச்சுங்க, மழை பெய்கிற மாதிரி சூப்பராக. அதுக்கப்புறம் போகிற வழியிலே சரி பாயாசம் மட்டும்தான் சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு பஜ்ஜி டீ எல்லாம் குடிச்சிட்டு கோயிலுக்கு வந்தாச்சு. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா காலையில் டைமில் வெளிச்சத்தில் பார்த்தா சூப்பராக இருக்கும். பட் இப்போ இருட்டாயிடுச்சு, வேறு வழி இல்லை. அதுக்கப்புறம் அர்ச்சனைக்காக பொங்கல், சுண்டல் இதெல்லாம் வச்சு கொண்டு வந்திருந்தோம். அதையும் வச்சு சாமிகிட்ட படைச்சிட்டு அங்கே வந்தவங்களுக்கு கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டாச்சு. கோவிலில் நல்லா பின்னாடிலாம் தண்ணி இருக்குங்க நிறைய. இடமே ரொம்ப பெரிய இடம். காலையில் வெளிச்சத்தில் பார்த்தா சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்ததே 7 மணிக்கு தான். அமாவாசைன்றனால கோவிலே வேற கூட்டமாக இருந்துச்சு. அப்புறம் வர வழியில் இன்னொரு கருப்பு கோவிலில் நல்ல கூட்டமாக இருந்துச்சு. அதான் சரி எங்கள் வீட்டில் போய் சாமி கும்பிடலான்னு சொன்னாங்க. அப்புறம் அங்கேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு அங்கே அவ்வளோ பூட்டு, அதுக்கப்புறம் வேண்டுதலுக்காக வந்த ஆடு அதெல்லாம் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஐயோ டெஸ்ட் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் அதையும் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். ஆப்டிடியூட் டெஸ்ட்டுங்க. இது வந்து வீக்லி 2 தடவை இருக்கும். வரும்போதே புரோட்டா வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்புறம் அதையும் சாப்பிட்டு அந்த நாளை முடிச்சாச்சுங்க. பாய். இப்போ தான் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.